இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கில்லி மூவி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. தேட்டருக்குள்ள என்ன நடந்துச்சு? எப்பவுமே தளபதி பற்றி சொல்லணுமா, எப்பயும் போல தான் பிரித்து மேய்ஞ்சாச்சு. என்ன காரணம் ப்ரோ? இவ்வளோ தூரம் இன்னும் ஒரு வாரமாகி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன காரணம்? தெரியாண்டு டிவியில் பார்த்துருக்கோம், ஆனால் தேட்டரில் பார்க்க தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது நம்ம தளபதி எப்பயுமே ரசிக்கிறது தான். அவ்வளோதான். நீங்களே சொன்னீங்க டிவியில் பார்த்தது, தெரிஞ்ச கதை, தெரிஞ்ச ஸ்டோரி, பட் ஏன் இவ்வளோ ஆடியன்ஸ்? வைபே வேறு ப்ரோ. ஒரு தேட்டரில் வந்து பார்த்தா ப்ரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே. நீங்கள் யாருக்காக படம் பார்க்க வந்தீங்க? தளபதி தான். தளபதி தான். தளபதி பற்றி என்ன சொல்லணும் தலை, எப்பவுமே மாஸ் தான் தலை தளபதி. என்ன காரணம்? ஒரு வாரம் ஆச்சு படம் வந்து, இன்னமும் 100 நாள் இட்டு ஒரு வாரமாக இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன காரணம்? தெரியல தலை, தளபதினாலே ஹவுஸ்ஃபுல் தான் தலை. நீங்கள் லியோலேயே பார்த்துருப்பீங்க, இதே தேட்டர் தான் ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அந்த மாரி தான் மஜா தலை. 100 வாட்டி பார்த்தாலே போர் அடிக்காது தலை. என்ன நடந்துச்சு தேட்டருக்குள்ள? உள்ள தேட்டருக்குள்ள ரணகாலம் தலை, சரவெடி அந்த மாரி நடந்துச்சு தலை உள்ள. ப்ரோ வேற மாதிரி. கில்லி படம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த கதை, தெரிஞ்ச படம், தெரிஞ்சது. ஆனால் என்ன ஏன் இவ்வளோ ரெஸ்பான்ஸ்? ரோகிணி தான் ப்ரோ. தேட்ரு உள்ள என்ன நடந்துச்சு தேட்டருக்குள்ள? வைப் தான் ப்ரோ. என்ன நடக்கல ப்ரோ, எல்லாமே நடந்துச்சு ப்ரோ. ஒரு வாரம் ஆச்சு படம் வந்து. கேமரா ஒரு நிமிஷம் ஆஃப். ஒரு வாரம் ஆச்சு படம் வந்து, ஆனால் இன்னமும் இவ்வளோ ஹவுஸ்ஃபுல் இந்த அளவுக்கு கொண்டாட்டம், என்ன காரணம்? விஜய் தான் ப்ரோ, தளபதி யோசனை. அதோட படம் வைப் பண்ண தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து காலேஜ் போர் அடிக்குதுன்னு இங்கே வரோம். காலேஜ் போர் அடிச்சுதுன்னு வந்தோம், ஆனால் செம்ம போய் ப்ரோ. இந்த படத்தை வந்து நம்ம டிவியில் பார்த்துருக்கோம், நிறைய தடவை பார்த்துருக்கோம். டிவியில் பார்க்கும்போது கிடைக்கிற வைப்பு வேற, இதில் கிடைக்கிற வைப்பு வேற ப்ரோ. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சாங்ஸை மகன் மறுபடியும் போட்டாங்க. ஆமாம் ப்ரோ, 2 தடவை ரிப்பீட் பண்ணாங்க. ஒரு சாங் தான் ஆனால் ரிப்பீட் பண்ணாங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச கதை, தெரிஞ்ச படம், இவ்வளோ விஷயம் இருந்தும் மக்கள் ஏன் இவ்வளோ கொண்டாடுறாங்க? அவ்வளோதான் கேட்கணும். அது இது கொஞ்சம் தெரில ப்ரோ, இது நம்மளுக்கு தெரியாது. இது முத்துப்பாண்டி கோட்டடி ஆய் செல்லம். என்ன இதில் இவ்வளோ க்ரௌடு? செம்மையாச்சு. நாங்கள் தளபதிக்கோசம் நாங்கள் என்ன பண்ணோம், நான் வேறு லெவலில் உள்ளே இருக்குது. நாங்கள் ஆட்டம் போல ஃபுல்லாக ஈரோம், தொப்பை கட்டியாக வந்துட்டு இருக்கேன். இன்னும் அங்கே க்ரௌடு பேர் இன்னும் செகண்ட் ஷோக்கு எவ்வளோ ஃபுல்லாக போகுதுன்னு செம்மையாக இருக்குண்ணா. அதில் வேறு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு படம், இப்போயும் ஒரு வாரமாகி ஹவுஸ்ஃபுல்லு. என்ன இவ்வளோ கொண்டாடுறீங்க? என்ன தளபதிக்காக வரலாம் எவ்வளோ நாளாக நீங்கள் என்ன படம் போட்டாலும் நாங்கள் தளபதிக்கோசம் வருவோம். நீங்கள் என்ன படம்? கில்லி வேற மாஸ் மாஸ் தான் இங்கே, வேறு எதுவும் இல்லை தலை. யாருக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்துச்சு? தளபதிக்கா, த்ரிஷாக்கா, முத்துப்பாண்டிக்கா? எல்லாருக்கும் தளபதி தான் தளபதி தான் ஃபஸ்ட்டு. தளபதி தான் ஃபஸ்ட்டு. முத்துப்பாண்டி சொல்லிட்டா செல்லம் ஐ லவ் யூ டி. கிட்டத்தட்ட படம் வந்து 20 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு தேட்டரில் மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க. ப்ரோ நான் பிறக்கவே இல்லை ப்ரோ. படம் ரிலீஸ் ஆன உடனே நான் படம் ரிலீஸ் ஆன 2 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேன். ஆனாலும் யாருக்கோசரம் தான், எங்கள் அண்ணனுக்கோசரம் வரும். எங்கள் அண்ணனுக்கோசரமே வருவோம். தேட்டருக்குள்ள என்ன நடந்துச்சு? தேட்டரு உள்ள தேட்டரே கிடையாது, ஃபுல்லாக செலிப்ரேஷன் நாள் தான் எங்களுக்கு. உள்ளே போய் பாருங்கள், குப்பையை மட்டும் பாருங்கள், செலிப்ரேஷன் தான் எங்களுக்கு. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் எங்கள் அண்ணனுக்கோசரம் வருவோம் ப்ரோ. நீங்கள் யாருக்காக படம் பார்க்க வந்தீங்க? தளபதி காண்டியா, த்ரிஷா காண்டியா, முத்துப்பாண்டிக்கா? தளபதிக்கோசரம் ப்ரோ. என்றைக்குமே எங்கள் அண்ணன் தான் ப்ரோ. என்ன டைலாக் ப்ரோ? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. எங்கள் அண்ணன் இருந்தால் போதும் ப்ரோ. அடுத்த சிஎம் எங்கள் அண்ணன் ஆகணும் ப்ரோ. இன்னும் படம் நடிச்சுனே இருக்கணும் ப்ரோ. அவர் எங்கள் அண்ணனுக்கோசரம் தான் வருவோம். இன்னும் 20 வருஷம் ஆகிட்டு இதே படம் ரீரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் வருவோம் ப்ரோ. அண்ணனுக்கோசரம் தான் வரும் ப்ரோ. அடுத்து எந்த தளபதி படம் ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்து ஷாஜகான் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்துல எது ரீரிலீஸ் பண்ணாலும் ஓகே. எங்கள் அண்ணனுக்கோசரம் வருவோம் ப்ரோ. தளபதி மாசு. நான் தலை ஃபேன் தலை. படம் மாசு தலை. வேற மாதிரி இந்த மாதிரி படம் தலை ஃபேன் தலை. கில்லி தான். தளபதி 20 வருஷம் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி. 20 வருஷம் ஆகி இன்னும் ஏன் இவ்வளோ மக்கள் கொண்டாடுறாங்க? தலைவா தளபதினா தளபதி தான் தலைவா. 2026 சிஎம் தளபதி. கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னைக்கும் தேட்டரில் இவ்வளோ கொண்டாடுறாங்களே, என்ன காரணம்? தளபதி தான் காரணம். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்குது இந்த படத்துக்கு. அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்தில்? என்ன உள்ளே போயிட்டு இருக்கு தேட்டருக்குள்ள? முத்துப்பாண்டி தான். அதுதான், அதனால தான் செல்லம். முன்னாடி வாங்க செல்லம் அப்படி நீங்கள். சரி ஓகே, நீங்கள் வந்து யாருக்காக படம் பார்க்க வந்தீங்க? தளபதி காண்டியா, த்ரிஷா காண்டியா, முத்துப்பாண்டி காண்டியா? நாங்கள் பாட்டுக்காக வந்தேன். நான் பாட்டுக்காண்டி வந்தேன், வைபுக்காக வந்தேன். உள்ள எந்த அளவுக்கு வைப் போயிட்டு இருந்துச்சு? எண்டே இல்லைண்ணா, அந்த அளவுக்கு வைப் போயிட்டே இருக்கு. நீங்கள் தான் வந்து ரொம்ப முத்துப்பாண்டியோட க்ரஷ் மாதிரி பேசுகிறீங்க. சொல்லுங்கள், உள்ள ஏதாவது முத்துப்பாண்டி டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இது முத்துப்பாண்டி கோட்டடி செல்லம் செல்லம் லவ் யூ டி. லவ் யூ லவ் யூ லவ் யூ. இல்லை என்ன ப்ரோ நடக்குது? இவ்வளோ கொண்டாடுறாங்க கில்லி படத்தை, என்ன நடக்குதுன்னா என்ன பழைய படம் மாதிரியே தெரில ப்ரோ. ஃபுல்லாக ஒரே டான்ஸு தான், ஆடி ஆடி கால் தான் வலிக்குது. உள்ள தேட்டருக்குள்ள என்ன நடக்குது? உள்ள என்ன நடக்குதுன்னா படம் தானே ஓடுது. என்ன
வேற என்ன நான் சொல்கிறது, புது படத்து கூட இவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஆகாது போல. நான் அவ்வளோ ஜனம் இருக்கும் நான் உள்ள ஒரு சீனுக்கும் அப்படி கத்துறானுங்கண்ணா. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம், தெரிஞ்ச கதை, தெரிஞ்ச பாட்டு, தெரிஞ்ச ஆக்டர் எல்லாமே. தளபதி நான் என்னண்ணா, நீங்கள் தளபதி படத்தை பார்க்காம இருப்பாங்களா? நான் யாருண்ணா, நான் தளபதிக்காகவே வருவாங்கண்ணா எல்லாம். வேறு ஏதாச்சும் இப்போ புது படத்துக்கே இவ்வளோ ஜனம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பழைய படத்துக்கு பார்த்தீங்களா ஜனத்தை? அதுதான் தளபதி. நீங்கள் யாருக்காக படம் பார்க்க? தளபதி கண்டியா, த்ரிஷா கண்டியா, முத்துப்பாண்டி கண்டியா? தளபதி தான். ஐயோ அதெல்லாம் வேணாண்ணா. முத்துப்பாண்டி டைலாக் வேணா அவன் சொல்லுவான். முத்துப்பாண்டி ஃபேன் அவன். முத்துப்பாண்டிக்காக வந்தேன் நான். டைலாக் மட்டும் சொல்லுங்க. ஆய் செல்லம், அடுத்து ஐ லவ் யூ. கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி இந்த படம் இன்னைக்கு தேட்டரில் இவ்வளோ நீங்கள் பிறந்த. ஆமாம், இன்னமும் தேட்டரில் கொண்டாடுறாங்க, என்ன காரணம்? தளபதிக்காக தான். அண்ட் சாங் வைப் அந்த லெவலில் இருக்கு. படம் வந்து லைக் மாசா இருக்கு. நாங்களாம் அப்போ தேட்டர்ல பார்க்க முடியல. மாசா இருந்துச்சு. குப்பை அவ்வளோ அப்போ வந்து தேட்டர்ல பார்க்க முடியல. இப்போ அந்த சான்ஸ் கிடைச்சோன்னா விடக்கூடாது அப்படின்னு ஒரு இதுதான். என்னென்ன சாங்லாம் அகைன் மறுபடி போட்டிருந்தாங்க? அப்படி போடு லாஸ்ட் சாங் மட்டும் தான் அகைன் போட்டாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஆல்ரெடி தெரிஞ்ச படம், தெரிஞ்ச கதை, தெரிஞ்ச ஹீரோ, எத்தனையோ தடவை பார்த்த படம், பட் இன்னமும் மக்கள் கொண்டாடுறாங்க, என்ன காரணம்? தளபதிக்காக தான். தளபதிக்காக வைப் இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்கலாமா? வைப் வந்து வேற லெவல்ல இருந்து சொல்லவே முடியாது. ஸ்டார்டிங்ல தான் அந்த எனர்ஜி லெவல் அப்படியே இருந்தது. ஃபுல்லா அப்படியே பேப்பர்ஸ் தான் ஃபுல்லாமே. அந்த படத்துல நீங்க வந்து யாருக்காக பார்க்க வந்தீங்க? தளபதி கண்டியா, முத்துப்பாண்டி கண்டியா, த்ரிஷா கண்டியா? சாங்ஸ்க்காக. முத்துப்பாண்டியோட டைலாக்காகவும் தான் வந்தோம். செல்லம், ஆமா செல்லம், அந்த டைலாக். ஹாய் செல்லம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் இன்னைக்கு ஏன் இவ்வளோ கொண்டாடுறீங்க? நல்லா இருக்கு ப்ரோ அந்த படம். விஜய் ஃபேன் ப்ரோ நாங்கள். விஜய் தவிர வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். சரி, நீங்க என்ன ப்ரோ நடந்துச்சு இவ்வளோ கொண்டாடுறீங்களா? இல்லை உள்ள என்ன செலிப்ரேட் பண்ணீங்க? எல்லாருமே ஆடினதில்ல, யாருமே சும்மா இல்லை, எல்லாருமே ஆடினோம். நீங்கள் யாருக்காக படம் பார்க்க வந்தீங்க? தளபதி கண்டியா, த்ரிஷா கண்டியா, முத்துப்பாண்டி கண்டியா? தளபதி காண்டி தானே. இன்னும் 2-3 தடவை வந்துட்டு போவோம் அதில். ப்ரோ அது எங்கள் ப்ரோ கிட்ட கேளுங்க ப்ரோ, அவர் சொல்லுவார். ப்ரோ வாங்க ப்ரோ, ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லுங்க. என்ன டைலாக் ப்ரோ சொல்லணும்? தளபதியோட டைலாக் தான் ஒன்று சொல்லுங்க. தளபதியே டைலாக் தான் ப்ரோ. அதுக்கு தாண்டி டைலாக் வரணும்னா என்ன டைலாக் சொல்கிறது? நீங்கள் வந்து யாருக்காக படம் பார்க்க வந்தீங்க? முத்துப்பாண்டி கண்டியா, தளபதி பசரம் தான் தளபதி வந்து நேற்றும் வந்தால் இன்றைக்கும் வரேன், நாளைக்கும் வருவேன், போயிட்டு அடுத்த ஷோக்கும் வருவேன். என்னங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாகி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னங்க காரணம்? தெரில ப்ரோ, எல்லாமே தளபதி தான் ப்ரோ. எல்லாத்துக்குமே தளபதி தான் காரணம். நெக்ஸ்ட் மூவி எல்லாம் இன்னும் பிளாக் பஸ்டர் தான் ப்ரோ. படம் வந்து 20 வருஷம் ஆச்சு. தெரிஞ்ச படம், எத்தனையோ தடவை டிவியில் பார்த்துட்டோம், தெரிஞ்ச பாட்டு. ஆனால் இன்னமும் பார்க்குறவங்க 4-5 தடவை வந்து பார்க்குறாங்களே, என்ன காரணம்? அந்த படத்துக்கு ஒன்றும் மவுஸ் குறையில ப்ரோ. 14 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பேர் ஆகிக்கிறாங்கன்னா அந்த லியோ படத்தில் தான். அதுக்கு முன்னாடி இந்த படம் தான். 20 வருஷத்துக்கு மேலே மறுபடியும் பேர் ஆகியது லியோ படம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படம் தான் இருந்துச்சு. அப்போவுமே இந்த படத்தை தான் மவுஸ். படம் வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இன்னமும் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்க, இவ்வளோ கொண்டாடுறீங்க இந்த படத்தை? ரீசன் வந்து படம் வந்து லேகே ஆகாது ப்ரோ, நல்லாயிருக்கும். ரெண்டாவது மெயின் ரீசன் தளபதி படம், தளபதி நடிச்சிருக்காரு. அதனால் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அவருக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் வராது. இப்போ எனக்கு என்னென்னா, ஆல்ரெடி பார்த்த படம், தெரிஞ்ச கதை, தெரிஞ்ச ஆக்டர், எத்தனையோ தடவை டிவியில், ஃபோனில் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஏன் இத்தனை ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு ஒரு வாரமாக? ப்ரோ தளபதி படம் ப்ரோ இது, அதனால தான். ஆமாம், நீங்கள் யாருக்காக படம் பார்க்க வந்தீங்க? முத்துப்பாண்டிக்காக தான் வந்தேன். அந்த படத்தை வேறு யாரும் நடிச்சதை பார்க்க மாட்டேன், தளபதி நடிச்சிருக்கனால வந்தேன். முத்துப்பாண்டி ப்ரோ தளபதின்னு சொல்கிறேன், அவரும் நல்லா தான் நடிச்சிருப்பாரு. நான் வந்து தளபதிக்காக. டைலாக் மட்டும். டைலாக் அந்த ஏரியா இந்த ஏரியா ஐயோ டைலாக்லாம் வராது ப்ரோ. சொல்லு சொல்லு சொல்லிட்டு வா. ப்ரோ டைலாக் வேணாம் ப்ரோ. படம் வந்து 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனது. ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் இப்போ 10 crore வச்சுக்கிறாங்க. அது காரணமே தளபதி தான். அப்போ எங்கேயாவது பார்க்க முடியுது படம். படம் வந்து 2004 ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ எங்கேயாவது பார்க்க முடியுது. இப்போ ரீலீஸ் பண்ணனால எல்லாரும் பார்க்குறோம். அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது. யார் இருந்தாலும் அப்புறம் படத்தை பிரகாஷ் ராஜ் இருக்கட்டும், த்ரிஷா இருக்கட்டும், அவங்க எந்த படத்தை இருந்தால் ஓகே. அந்த படத்துக்கு ஒரு கூட்டம் வராது. தளபதினு ஒரு பேர் இருக்குன்னா அந்த படத்துக்கு ஒரு கூட்டம் வருது. 20 வருஷம் கழிச்சு ஓப்பன் ஆகி கூட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கனெக்ஷன் 10 crore வச்சுக்கிறோம் ப்ரோ. 2024 ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஹையஸ்ட் கிராஸ் வந்து நாங்கள் தான் ப்ரோ. இதுதான்